12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.20% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 0.17% கூடுதல் தேர்ச்சி. வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே இந்த ஆண்டும் அதிக தேர்ச்சி. மாணவர்களை விட 3.81% மாணவிகள் கூடுதல் தேர்ச்சி பெற்று அசத்தல். +2 பொதுத் தேர்வில் 98.87% பெற்று ஈரோடு மாவட்டம் முதலிடம். 85.95% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று விழுப்புரம் மாவட்டம் கடைசி இடம். கணினி அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த 6945 மாணவர்கள். விலங்கியல் பாடத்தில் 18 மாணவர்கள் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண் பெற்றனர். தமிழ் மொழி பாடத்தில் 83 மாணவர்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண். ஆங்கிலத்தில் 21 மாணவர்கள் மதிப்பெண்ணில் சதமடித்தனர். தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனித்தனியாக ஆலோசனை. செயற்குழு உறுப்பினர்களுடன் கலந்தாலோசித்து முக்கிய முடிவுகளை தெரிவிக்க உள்ளதாம். தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் ஆட்சி அமைப்பார் என அதிமுக எம்பி தம்பிதுரை உறுதி. மக்களுக்கான நல்லாட்சி EPS தருவார். அதற்கான ஆலோசனை நடந்து வருவதாக தகவல். மக்களுடைய தலைவர் அவர் நல்லதை நாட்டுக்கு தருவார். எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. முதலமைச்சரே வருவாரா சார்? கழகத்தின் பொதுச் செயலாளர் நல்ல ஒரு ஆட்சி தருவார் என்று நம்ம நம்பி இருக்கிறது. தமிழக அரசியல் சூழல் அதிமுகவை நோக்கி வரும். 2 நாட்கள் பொறுத்திருங்கள் என அதிமுக MLA-க்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். புதுச்சேரி சொகுசு விடுதியில் உள்ள அதிமுக MLA-க்கள் சென்னை திரும்ப கட்சி தலைமை உத்தரவு. ரிசார்ட்டுகளிலிருந்து சென்னை திரும்பும் MLA-க்கள். சென்னையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் முக்கிய நிர்வாகிகள் அவசர சந்திப்பு. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி மாறினால் என்ன செய்வது என்பது குறித்து முக்கிய ஆலோசனை. தேர்தலில் தோல்வியடைந்த ஸ்டாலினுக்கு துணை நிற்போம் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உறுதி. இக்கட்டான நேரத்தில் விட்டு செல்பவர்கள் நாங்கள் அல்ல என காங்கிரசுக்கு மறைமுக கண்டனம். மெஜாரிட்டி இல்லை என்றால் முதன்மை கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அதுதான் அரசியல் விதி. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய களம் சட்டமன்றம், ஆளுநர் மாளிகை அல்ல என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. அதிமுகவுக்கு திமுக ஆதரவு அளித்தால் பாஜகவின் நிலைப்பாடு என்ன? சென்னை பாஜக அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் நயினார் நாகேந்திரன் அவசர ஆலோசனை. இரண்டு திராவிட கட்சிகளும் வாழ்நாள் எதிரிகள் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் விமர்சனம். காங்கிரஸ் சரியாகவே வெளியேறியது. திமுக இன்று தன் முகமூடியை கழட்டுமா என கேள்வி. தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காததற்கு தாவேக தொண்டர் எதிர்ப்பு. ஆளுநர் மாளிகைக்குள் நுழைய முயன்ற தாவேக தொண்டரை குண்டுக்கட்டாக தூக்கி சென்ற காவலர்கள். அநீதியை கொடுக்காதீங்க. விஜய் சாருக்கு அநீதியை கொடுக்காதீங்க. தனி மனிதனா ஜெயிச்சிருக்காரு. தனி மனிதனா ஜெயிச்சிருக்காரு. எந்த பின்புலமும் இல்லாம தனி மனிதனா ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு அநீதி கொடுக்காதீங்க. இந்த காவல்துறை எத்தனை பேருக்கு விஜய் சார் சிஎம் அவர் சொல்லுவார். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மே 17, 18 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வங்கக்கடலிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.
அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த 10% கூடுதல் வரி சட்டவிரோதம். அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஈரான் மீதான தாக்குதலை மீண்டும் தொடங்கியது அமெரிக்க ராணுவம். முக்கிய நகரங்கள் மீது ஏவுகணைகள், ட்ரோன்களை ஏவி தாக்குவதாக தகவல். அமெரிக்காவுக்கு எதிரான போரில் ஈரான் வெற்றியடையும் நாள் மிக தொலைவில் இல்லை. ஈரான் துணை அதிபர் முகமது அரேஃப் திட்டவட்டம். IPL தொடரின் 51வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதல். கொல்கத்தாவின் ஹாட்ரிக் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா டெல்லி?